ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சூப்பரான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓட்டர் ஐடி கார்டில் நேம், ஃபோட்டோ, உங்களோட மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இதெல்லாம் எப்படி ஆன்லைன் மூலயமா சேஞ்ச் பண்ண முடியும்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. ரைட் சைட் கார்னரில் சைன் அப் அண்ட் லாகின் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா சைன் அப் கொடுத்துக்கோங்க. சைன் அப் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. லாகினை கிளிக் பண்ணி லாகின் பேஜுக்கு போயிடுங்க. சைன்இன் பண்ண நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஓடிபி சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் சைன்இன் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபைட் அண்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். ஃபில் ஃபார்ம் 8 கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு போயிட்டு அதர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பண்ண போகிறதுனா நீங்கள் செல்ஃபுன்னு கொடுத்துக்கோங்க. இபிஐசி நம்பர் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே உங்களோட டீட்டெயிலாம் ஷோ ஆகும். அது கரெக்டாக இருந்ததுன்னா பார்த்துட்டு ஓகே கொடுங்க. நீங்கள் அட்ரஸ் எதனா சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை டேட் ஆஃப் பர்த், நம்பர், நேம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. உங்களோட ஸ்டேட் ஷோ ஆகும். அப்புறமா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் காட்டும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து டீட்டெயில்ஸ் வாங்க. டீட்டெயில்ஸ் நேம் ஆஃப் அப்ளிகண்ட்டு நேம் இருக்கும் அண்டு இபிஐசி நம்பர் இருக்கும். உங்களுக்கு ஆதார் கார்டு ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். அதே போல் நம்பரும் ஆப்ஷனல் தான். இமெயில் ஐடி கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே இந்த கரெக்ஷன் பேஜில் 8 கண்டென்ட் இருக்குது. அந்த 8 கண்டென்ட் ஒரே டைமில் உங்களால் 4 சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் ஃபோட்டோவும் நேமும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இல்லை வேறு எதனா ப்ரூஃபில் கரெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணோன்னே தமிழ்லேயே அது சேஞ்ச் ஆகிடும். அப்படி சேஞ்ச் ஆகலைன்னா அந்த கீபோர்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு தமிழில் பேர் எப்படி வருமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எதனா சேஞ்ச் எதனா இருக்குன்னா நீங்கள் அந்த கீபோர்டு வச்சு உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் தமிழில். அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நேம் கரெக்ஷன் பண்ணதுக்கு நீங்கள் ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். அந்த ப்ரூஃப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பர்த் சர்டிஃபிகேட் அதில் நீங்கள் ஆதார் கார்டு ப்ரெஃபரன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆதார் கார்டில் நேம் தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வேறு ப்ரூஃப் கூட சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை ஜேபிஜி ஃபார்மேட்டில் 2 MBக்குள்ளே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபோட்டோவும் நீங்கள் பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அப்லோட் பண்ணுங்கள். 2 MBயில் ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் குரோம்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் இப்படி வியூ ஆகும். வியூ ஆனோடனே நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் போகலாம். டிக்ளரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அப்ளை பண்ண டேட் இருக்கும், பிளேஸ்னு இருக்கும். அதில் உங்களோட ஊர் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுதான் ஃபார்மோட லாஸ்ட் ஸ்டெப்பு. நீங்கள் கேப்சாவை கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபார்ம் 8 ஷோ ஆகும். நீங்கள் எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா. அப்படி எதனா தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கடைசியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கீப் எடிட்னு இருக்கும். அது கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஃபார்மும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைன் சப்மிட் கேட்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே டேரெக்டாக ஆதார் வெப்சைட்குள்ளே போகும். அந்த இடத்துல யாரோட ஓட்டர் ஐடி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர், ஓடிபி சப்மிட் பண்ண வரைக்கும் தான் இது ஃபினிஷ் ஆகும். நீங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணோன்னே கெட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தோன்னே அந்த ஆதார் நம்பர் லிங்க் பண்ண நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட்னு கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் வச்சுக்கோங்க. 15 நாளில் கரெக்ஷன் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பர் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ராக்கிங் நம்பரை வச்சு உங்களோட ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்க முடியும். அந்த ட்ராக்கிங் ஐடியில் இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட்னு நீங்கள் கொடுங்க. நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட ட்ராக்கிங் நம்பர், உங்களோட ஸ்டேட் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் லாஸ்ட்டில் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு உங்களாலே பார்த்துக்க முடியும். உங்கள் வீட்டிலேருந்தே 15 நிமிஷத்தில் உங்களோட ஓட்டர் ஐடியை சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.